Okay, first one is illumination experiment. இந்த illumination ஒன்றும் இல்லை, they are saying lighting experiment. இது கண்டக்ட் பண்ண இயர் வந்து 1924 to 1927. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸை அலாட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் கிவன் அ ரூம். ஓகே, எல்லாரும் ஒரே ரூம்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இட் இஸ் அ டீம் ஒர்க். பட் அவங்க எதில் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண நினைக்க போகிறாங்கன்னா, லைட்டிங். ஸோ ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா தேர் ஷுட் பி அ ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ். அப்படி தானே? ஒரு டிம்மான லைட்டில் வேலை பார்க்க முடியுமா? முடியாது. ப்ரொடக்ஷன் வில் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இதே இது லைட்டுடைய பிரைட்னஸ் நான் கூட்டி பண்ணுறதுனாலும் ஒர்க் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ லைட் இஸ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், அதாவது அட்மாஸ்பியர். தென் செகண்ட் ஒன் இஸ் ரிலே அசம்பிளி டெஸ்ட் ரூம் எக்ஸ்பிரிமெண்ட். இது எப்போ கனெக்ட் பண்ணுறாங்க? 1927 to 1928. ஸோ இந்த ரிலே அசம்பிளினா ஒன்றும் இல்லை, தே ஆர் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஒர்க்கிங் ஹவர்ஸ், டூரேஷன், டேஸ். எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் தே ஆர் கிவிங் த இம்பார்ட்டன்ஸ் டு ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ இதனால தி ஒர்க்கர்ஸ் ஆர் ஃபீலிங் லோ வேல்யூ, அவங்க ஒர்க் ரொம்பவே கம்மியாகும் அப்படின்னு சொல்லி யார் ஃபீல் பண்ணுறா? ஸோ எம்ப்ளாயீஸ். ஸோ கண்டிப்பாக இதனால் என்ன செய்யும்? ப்ரொடக்ஷன் வில் அஃபெக்ட். தென் தேர்ட் ஒன் இஸ் மாஸ் இன்டர்வியூங் ப்ரோக்ராம். இதோடைய இயர் 1928 to 1930. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் அப்படி தானே டுவார்ட் தியர் ஒர்க். ஸோ அதுக்குன்னு ப்ராப்பராக த மேனேஜர் ஷுட் கண்டக்ட் அ மீட்டிங். ஸோ அவங்களுக்கு இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் என்ன செய்யணும்? ஆர்கனைசேஷன் தீர்த்து வைக்கணும். ஒரு ஃபெஸ்டிவல் வருதா, தே ஷுட் கிவ் போனஸ். ஒரு எம்ப்ளாயி டபுள் டைம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான குறைகள்லாம் என்ன செய்யணும்? ஆர்கனைசேஷன் தீர்த்து வைக்கணும். அப்படி பண்ணுறதுனாலையும் தி ஆர்கனைசேஷன் வில் ஸ்பீடாக என்ன செய்யலாம்? ப்ரொடக்ஷனை முடிக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் பேங்க் வயரிங் அப்சர்வேஷன் ரூம் எக்ஸ்பிரிமெண்ட். இதோட கண்டக்டட் பண்ண இயர் வந்து எப்போ பார்த்தோம்னா 1931 to 1932. இது ஒன்றும் இல்லை, 14 மேல் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? இதில் வந்து 14 மேல் ஒர்க்கர்ஸாக ஒரு 6 மந்த்துக்கு என்ன செய்கிறாங்க? செப்பரேட்டாக சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. தட் வாஸ் டிவைடட் இன்டு 2 குரூப்னே வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சிட்டாலே யூ கேன் ஏபிள் டு ரைட் இட். இங்கே வந்து சேலரி, உங்களுடைய ப்ரொமோஷன் எதுவுமே வந்து சொல்லலை. பட் இட் வாஸ் ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து. இப்போ குறிப்பிட்ட டைமில் அவங்க ஒர்க்கை அவங்க முடிச்சிட்டாங்க, அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய சேலரி அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போது புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு டைப் ஆஃப் த ஒர்க்கருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஜஸ்ட் தே நீட் டு ஃபினிஷ் த ஒர்க். அப்படின்னா அவங்க எவ்வளோ சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு எவ்வளோ ஆர்கனைசேஷனுக்குள்ளே சீக்கிரமாக வரணுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க வரணும். அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு மினிட்மே ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ இதனால அவங்களுக்கு சோஷியல் ப்ரெஷர் வந்து என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய அவுட்புட் என்ன செய்யும்? அஃபெக்ட் பண்ணும். அண்ட் செகண்ட் டைப் வந்து பிஹேவியரல் அப்ரோச். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹியூமன் பிஹேவியர். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி வந்து செல்ஃப் டிரெக்ஷன், செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் எப்படி இருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள. தென் இட் இஸ் அன் எக்கலாஜிக்கல் ஓரியன்டேஷன், ஹவு தே பிஹேவ் வித் யர் டீம்மேட்ஸ், ஹவு தே பிஹேவ் இன்சைட் தி ஆர்கனைசேஷன். இப்போ அவங்க வெளியே போகிறாங்க, மற்ற பீப்புள் கூட அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ் பேஸ்ட் ஆன் ஹியூமன் பிஹேவியர்.